வணக்கம். தமிழ்நாட்டு உண்மையிலே யார் ஆட்சி பண்றாங்கன்னு இன்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களோட முழு டேட்டாவே நம்ம அலச போறோம். இது சும்மா ஒரு பேர் லிஸ்ட் மட்டும் இல்ல, நம்ம மாநிலத்தோட அதிகார மையம் யாரு கையில இருக்குன்னு காட்டுற ஒரு மேப். 234 இந்த நம்பருக்குள்ள லட்சக்கணக்கான வாக்காளர்களோட நம்பிக்கை, அவங்க ஆசைகள், அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது வெறும் ஒரு எண் இல்ல, தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோள். அப்போ இந்த டேட்டா நமக்கு என்ன கதைய சொல்ல வருது? வாங்க, நாம ஒரு டேட்டா டிடெக்டிவ் மாதிரி இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அதிகாரத்தோட வடிவங்களை ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். சரி, நம்மளோட முதல் கேள்வி, அதிகாரம் உண்மையில யாரு கையில இருக்கு? வாங்க, சட்டமன்றத்தோட பவர் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இத பார்த்த உடனேயே முழு படமும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது இல்லையா? திமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் தான் இந்த அரசியல் கேக்ல ஒரு பெரிய ஸ்லைஸை எடுத்திருக்காங்க. இதனால சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கும் மாநிலத்தோட கொள்கைகளை தீர்மானிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு தெளிவான பெரும்பான்மை கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பாப்போம் வாங்க. திமுக மட்டுமே பாருங்க 133 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. இது ஒரு பிரம்மாண்டமான எண்ணிக்கை. இதோட காங்கிரஸ், பிசிஹு மாதிரி அவங்களோட கூட்டணி கட்சிகளையும் சேர்த்தா சட்டமன்றத்துல அவங்களோட பிடி எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நமக்கு புரியும். இது உண்மையிலே ஒரு அசைக்க முடியாத பலம். அப்போ நம்ம தேடலோட முதல் க்ளூ இப்ப கிடைச்சிருச்சு. திமுக கூட்டணிக்கு ஒரு தெளிவான உறுதியான மெஜாரிட்டி இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்கிற மத்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்கு. ஓகே, பவர் யார்கிட்ட இருக்குன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அந்த பவர் மாநிலம் முழுக்க ஒரே மாதிரியா இருக்கா, இல்ல சில இடங்கள்ல மட்டும் குவிஞ்சிருக்கா? வாங்க, தமிழ்நாட்டோட அரசியல் கோட்டைகள் எங்கெங்க இருக்குன்னு பாப்போம். வாங்க, நம்ம பயணத்தை தலைநகர் சென்னையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இங்க திமுக ஒரு உண்மையான அரசியல் கோட்டையே கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட் பாருங்களேன். முதலமைச்சர் நிக்கிற கொளத்தூர் தொகுதியில இருந்து மத்த முக்கிய தலைவர்களோட தொகுதிகள் வரைக்கும் சென்னையில இருக்கிற மிக முக்கியமான இடங்கள் எல்லாமே திமுகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியில அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரம் மாநிலம் பூரா ஒரே மாதிரி இல்ல. டிஎம்கே வடக்கு மாவட்டங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, அதிமுக பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலங்கள்லயும் கடலோர பகுதிகள்லயும் தங்களோட கோட்டைகளை இன்னும் விடாம புடிச்சு வச்சிருக்காங்க. சோ தமிழ்நாடோட அரசியல் மேப்ப ஒரே கலர்ல இல்ல, அது பல வண்ணங்கள் சேர்ந்த ஒரு நுட்பமான கோலம் மாதிரி இருக்கு. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அலசலாம் வாங்க. கட்சிகள், பகுதிகளை தாண்டி இந்திய அரசியல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அதுக்கு இருக்கு. அதுதான் தனித்தொகுதிகள். அப்போ தனித்தொகுதினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அரசியல் களத்தை சமன் செய்யற ஒரு கருவின்னு நினைச்சுக்கோங்க. வரலாற்று ரீதியா பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்த வேட்பாளர்களுக்காக இந்த இடங்கள் ஒதுக்கப்படுது. இதனால சட்டத்தை உருவாக்குற இடங்கள்ல அவங்களோட குரலும் கேட்கணும்னு உறுதி செய்யப்படுது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தனி தொகுதிகள்ல எந்த ஒரு கட்சிக்கும் முழு ஆதிக்கம் கிடையாது. பாருங்க, திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இங்க ஜெயிக்கிறாங்க. இது என்ன காட்டுது தெரியுமா? இந்த தொகுதிகள்ல போட்டி எவ்ளோ கடுமையா, இவ்ளோ உயிர் போட்டத்தோட இருக்குன்னு காட்டு. சரி, இவ்ளோ நேரமா நாம பார்த்த இந்த டேட்டால இருந்து கடைசியா நமக்கு என்ன தெரிய வருது? வாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ ஒன்னா தொகுத்து பார்க்கலாம். அப்போ நாம கத்துக்கிட்ட 3 முக்கியமான விஷயங்கள் இதான். 1, திமுக கூட்டணி ஒரு தெளிவான மெஜாரிட்டியோட ஆட்சியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 2, ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியம். பவர் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்லாம சில பகுதிகள்ல கோட்டைகள் மாதிரி குவிஞ்சிருக்கு. 3வது, தனித்தொகுதிகள்ல நடக்கிற கடுமையான போட்டி காட்டுற மாதிரி அரசியல் களம் இன்னும் ரொம்பவே டைனாமிக்கா, பரபரப்பா தான் இருக்கு. இந்த டேட்டா எல்லாம் நமக்கு இப்போதைய நிலவரத்தை ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காட்டுது. ஆனா அரசியலுங்கிறது ஒரு நதி மாதிரி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ உண்மையான கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த அதிகார சமநிலைய வச்சு இந்த பிராந்திய பலங்களும் பலதரப்பட்ட குரல்களும் தமிழ்நாடோட எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க போகுது? இதுதான் நாம எல்லாரும் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த அலசல்ல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.